பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, அதிகால வேளையிலே என்னோடு கூட நீ பேசுவாயா? என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயா என்று கேட்கிறார். பதில் என்ன சொல்ல போகிறீர்கள்? கர்த்தரோடு கூட பேசுங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு இதுவரை புரியாமல் அறியாமல் வாழ்ந்து வரும் காலங்களை நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான இக்கட்டுகள், அறியக்கூடாத காரியங்கள், தெரியக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடாத செயல்பாடுகள் நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்து இருக்கிறோம். ஆனாலும் கூட உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், நம்மை உருவாக்கினவர், அவருடைய சுவாசத்தினால் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்றும் கூட நாம் இதுவரையும் கூட அறியாமல் இருக்கிறோம் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் மகனே, என் மகளே, எதை குறித்து நீ கவலைப்படாதே, எதை குறித்து நீ வேதனைப்படாதே, துக்கிக்காதே, சஞ்சலப்படாதே. உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான புதிய காரியங்களை, அதாவது பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நம்முடைய யோசனைக்கு எட்டாதது அநேகமாயிருக்கும். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே, கர்த்தர் கொடுக்கும் இரக்கமே, கிருபையே நமக்கு அதிசயமாக காணப்படும். என் மகனே, என் மகளே, இதோ நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சிக்க கடவுது. தேவன் இயேசு கிறிஸ்துவினால் ஆகாதது எதுவும் இல்லை. அழுகி போயிருக்கும், உணர்வற்று இருக்கும் என் சரீரத்தை அவர் தொட வல்லவராய் இருக்கிறார். புதிதாக்கவும் அவைகள் எல்லாம் செயல்படவும் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையினாலே நிரப்பவும் கர்த்தர் மகிமுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய அதிசயத்துக்கு அளவே இல்லை. அவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்ய அவர் உங்க அருகாமையிலே நிற்கிறார். உன்னை துரிதப்படுத்துகிறார். உன்னை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? இந்த பூமியிலே நாம் பிறந்தது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக எடுத்துரைத்து அவர்களை பரிசுத்த பாதையில் அழைப்பதற்காகவே நாம் இந்த பூமியிலே பிறந்தோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவிதமான காரியங்களை சம்பாதித்துக் கொள்ளவும், சேகரித்துக் கொள்ளவும், ஐஸ்வர்யமானாக வாழவும், சம்பத்து மிகுந்தவனாக இருக்கவும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இந்த பூமியில அனுப்பவில்லை. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொண்டு அவர் மனம் போல நடந்து இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கம். ஆமாண்டவரே, இந்த பூமியிலே நான் பல நாட்களாக, பல வருடங்களாக அறியாமலும் தெரியாமலும் புரியாமலும் வாழ்ந்து வந்தேன். ஆனாலும் கூட என்னை மன்னித்து உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக என்னை முத்திரையிடும். என்னை பேர் சொல்லி அழையும் ஆண்டவரே. நீ கூப்பிடும் சத்தத்தை நான் கேட்டு உம் அண்டையிலே நிலைத்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் பணிவோடு பயபக்தியோடு நிலைத்திருப்போம். அவருடைய பலிபீட தண்டையிலே சேருவோமா?
அவருடைய பலிபீட தண்டையிலே நாம் சேரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்படுவோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்நாளிலே பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. உங்களுக்கு கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்து உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்நாளையும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் புதிதான வருடத்தை துவங்க தீர்க்க ஆயுசு நாளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்திரித்து ஆர்ப்பரித்து அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ்ந்திட நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய மகிமுள்ள கரம் நம் அனைவரையும் தாங்கிக் கொள்ள அவருடைய வல்லமுள்ள கரங்களினாலே நாம் ஏந்தப்பட்டவர்களாக நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும் என்று நாம் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்துக்கு கர்த்தர் சடுதியாய் பதில் கொடுத்து நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்து நம் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.